Hello students, welcome to Maximum KMR channel. 10th standard max chapter 6 trigonometry la exercise 6.3 la first question கான solution பார்க்கலாம். From the top of a rock. இப்போ ராக்னா என்ன? ஒரு மலை. ஸோ ஒரு மலை மேலே அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் த டாப்னா டாப்லேருந்து பார்க்க போகிறாங்க. 50√3 மீட்டர் ஹை அப்படின்னா இந்த ராக்கோடைய ஹைட் வந்து 50√3 மீட்டர்ஸ். சரிங்களா? ஒரு ராக் இருக்குது, அந்த மலையுடைய ஹைட் வந்து 50√3ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. டிப்ரெஷன்னா என்ன? மேலே இருந்து கீழே பார்க்குறாங்க, அதுதான் வந்து டிப்ரெஷன் ஆஃப் எ கார் ஆன் த கிரவுண்டு. கார் ஆன் த கிரவுண்டுனா கார் வந்து கிரவுண்டில் இருக்குது, ஒரு மலை இருக்குது, அந்த மலையுடைய ஹைட்டை 50√3ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஹைட்டில் இருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கீழே பார்க்குறாங்க. கீழே எதை பார்க்குறாங்க? ஒரு கார். அந்த கார் கிரவுண்டில் இருக்குது. சரிங்களா? அப்போ ஒரு கிரவுண்டு இருக்குது. இப்போ டயக்ராம் நம்ம வரையலாம். இது கிரவுண்டு. ஒரு மலை ஒன்று இருக்குது. அந்த மலைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு லைனை வந்து வெர்டிக்கலாக வரைஞ்சிப்போம். இப்போ இந்த மலையோட ஹைட்டு இதுதான் வச்சுப்போம். இந்த மலை உச்சியிலிருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா கீழே பார்க்குறாரு. கீழே பார்க்கும்போது கிரவுண்டு, இது வந்து கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் இந்த இடத்துல ஒரு கார் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த காரை மலைக்கு மேலே இருந்து என்ன பண்ணுறாரு? கீழே வந்து பார்க்குறாரு. அப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை அப்சர்வர்ஸ் 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருக்கப்ப ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக். இப்போ ராக்ன்றது எங்கே இருக்குது? இதுதான் ராக். இங்கே நம்ம நேம் எழுதிக்கலாம். இது ராக்கு. இந்த பாயிண்ட் வந்து ராக், இந்த பாயிண்ட் வந்து கார். இந்த ராக்குடைய மேலே இருந்து இவர் என்ன பண்ணுறாரு? காரை பார்க்குறாரு. இங்கே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்தாங்கன்னா மேலேருந்து கீழே பார்க்குறது. இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனுக்கு நம்ம எப்படி ஆங்கிளை வரையணும் அப்படின்னா, கீழே கிரவுண்டுக்கு பேரலாக நம்ம என்ன பண்ணணும்? ஒரு எக்ஸ் ஆக்சிஸை மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி அதிலிருந்து தான் நம்ம ஆங்கிள் என்ன பண்ணணும்? வரையணும். அப்படி இல்லாமல் நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா இந்த ஆங்கிள் தப்பு. இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் வந்து கிரவுண்டு இருக்குது, அதுக்கு பேரலாக நம்ம ஒரு லைனை வந்து மேலே வந்து வரையணும். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பார்க்கும்போது வரைஞ்சதுக்கப்புறமா இந்த லைன்லேருந்து இங்கே டிப்ரெஷனில் பார்க்கும்போது க்ரியேட் ஆகிற ஆங்கிள், இதிலிருந்து இது வரைக்கும் இவங்க இங்கேருந்து இங்கே பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இதை தான் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க? நமக்கு 30 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ இந்த காருக்கும் இந்த ராக்குக்கும் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கார் அண்ட் த ராக். இப்போ கார் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை டாட்டட் லைன்ஸில் வரைஞ்சிட்டோம். இப்போ இது காரோடைய பாயிண்ட்டுக்கு டைரெக்டாக இங்கே இருக்குது. இந்த கார்லேருந்து இந்த ராக்குக்கு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த டிஸ்டன்ஸும் நமக்கு ஈக்குவல். ஓகே, நம்ம இந்த பாயிண்ட்டை ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், இதை பீன் கன்சிடர் பண்ணுவோம், இதை சி கன்சிடர் பண்ணுவோம். இந்த இடத்துல இங்கே ரைட் ஆங்கிள் ஆகிருக்கு. ஓகே, நவ் ஆங்கிள் இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. நமக்கு இந்த ஆங்கிள் ஆப்போசிட்டில் கீழே கொண்டு வருவோம், அதுதான் ரூல். ஓகேங்களா? இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எக்ஸாக்டாக இருக்கும்போது பேரலல் லைன்ஸில் ஒரு லைன் கட் ஆச்சுன்னா அதோடைய ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்லேயும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா ப்ரீவியஸாக வந்து இன்ட்ரோடக்ஷன்ஸ் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே க்ரியேட் ஆகிருக்க இந்த ஆங்கிள் எங்கே க்ரியேட் ஆகிருக்கு? இதிலிருந்து இது வரைக்கும் க்ரியேட் ஆகிருக்கு. இதே லைனில் வாங்க. இதிலிருந்து இது வரைக்கும் தான் 30 டிகிரி. இந்த 30 டிகிரியோட லைனில் வரும்போது இது எங்கே கட் ஆகுது? கரெக்டாக செட்டு மாதிரி இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த ஆங்கிளும் 30 டிகிரி. ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் எப்போவுமே ரெண்டு பேரலல் லைன்ஸில் ஆப்போசிட்டாக க்ரியேட் ஆகக்கூடிய இந்த ஆங்கிளும் ஈக்குவல். சிமிலர்லி நமக்கு இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நவ் இப்போ இந்த ஆங்கிள் 30 டிகிரின்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த டயக்ராமை இன்னும் கிளியராக நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இன்னும் புரியும். நவ் இப்போ இந்த டயக்ராமாக வரைஞ்சாச்சு. இங்கே நமக்கு 30 டிகிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது 30 டிகிரின்னு எடுத்துட்டோம். அதே மாதிரி இது பாயிண்ட் ஏ எடுத்துட்டோம், இந்த பாயிண்ட் பி எடுத்துட்டோம். இங்கே ரைட் ஆங்கிளாக இருக்குது, இந்த இடத்துல சின்னு எடுத்துட்டோம். இந்த சின்றது தான் கார் இருக்குது, ஏன்ற பாயிண்டில் தான் ராக் இருக்குது. ஃப்ரம் த டாப் ஆஃப் த ராக் 50√3 மீட்டர்ஸ் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா இந்த ராக்குடைய ஹைட் எவ்வளோ? ஏலேருந்து பி வரைக்கும் நமக்கு 50√3 மீட்டர்ஸ். இந்த ஏபின்றது நமக்கு 50√3 மீட்டர்ஸ். ஓகே, இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் இங்கே கொடுத்துருக்காங்களே 30 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு. இந்த ஏபின்றது தான் நமக்கு என்ன? ஆப்போசிட் சைடு. அண்டு இந்த சைடு லென்த் அதிகமாக இருக்கிறது ஹைபாட்னியூஸ். இது நம்ம பார்த்தோன்னா அட்ஜசன்ட் சைடு. நம்ம எதை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க? டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக்.
ராக்லேருந்து இந்த காருக்கு இந்த டிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அதை தான் நான் இங்கே வந்து டாட்டர் லைன்ஸில் போட்டிருக்கேன். இப்போ இந்த காருக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட், இந்த ராக்குக்கும் இந்த காருக்கும் இருக்கக்கூடிய பாயிண்ட், இந்த டிஸ்டன்ஸை நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் அப்படியே நம்ம கீழே பார்த்தோன்னா எவ்வளோ, சிபி. இந்த டிஸ்டன்ஸை தான் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் அட்ஜசன்ட் சைடு, நமக்கு தெரிஞ்சது ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் ரிலேட்டடாக வரா மாதிரி ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவை நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு டேனில் தான் அது வரும். சி, டேன் டீட்டாவை நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சொல்லுவோம். நீங்கள் சைனில் போனீங்கன்னா என்ன ஆகும், சைனுன்றது ஆப்போசிட் பை ஹைபார்டினியூஸ். இங்கே ஹைபார்டினியூஸோடைய டேட்டாவே நம்மக்கிட்ட இல்லை. நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஆப்போசிட் இருக்குது. அட்ஜசன்ட்டை ஃபைண்ட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த அட்ஜசன்ட்டும் ஆப்போசிட்டும் இருக்கா மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ பார்த்தோம்னா அது டேனில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் மோஸ்ட் ப்ராபப்ளி தி கோ வித் த டேன் டீட்டா. நவ் இப்போ நமக்கு ஏபின்றது என்ன, சொல்யூஷனில் நம்ம சில டேட்டாஸை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லிடணும். இந்த ஏபின்றது கொஷினில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாப் ஆஃப் த ராக் ஆஃப் ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து ஹைட் ஆஃப் த ராக், இல்லைன்னா ராக்ஸ் ஹைட்டு ஏதாவது நீங்கள் எழுதிக்கங்க. நான் இங்கே ஹைட் ஆஃப் த ராக்குன்னு மென்ஷன் பண்ணுறேன். இதை வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50√3 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அது வந்து 30 டிகிரி வந்து நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம எதை ஃபைண்ட் பண்ணணும், டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் த காரில் இருந்து ராக் வரைக்கும் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக் வரைக்கும், அந்த மலையில் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, இந்த பாயிண்ட் சியிலேருந்து பி தான் அந்த டிஸ்டன்ஸ். அப்ராக்சிமேட்லி இந்த இடத்துல மேலே நம்ம பார்க்கும்போது அதுவும் இந்த டேட்டாவும் ஈக்குவலாக இருக்கும். இந்த பார்ட்டு தான் காருக்கு நேராக இருக்கக்கூடிய லைனை வந்து வரைகிறோம். இதிலேருந்து இது வரைக்கும் இந்த கார். Now distance of the car from the rock, இந்த ராக்ல இருந்து இந்த காருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல். ஸோ எக்ஸுன்ற இந்த இடத்துல பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ஏ அப்படின்றதும் இந்த சிபின்றதும் ஈக்குவல், ரைட்டுங்களா? மேலே இந்த பார்ட்டும் ஈக்குவல். அதே மாதிரி இதிலிருந்து இது வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல் தான். இதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே ட்ரையாங்கிள் பார்க்குறோம். இந்த ட்ரையாங்கிளில் ஏபிசி, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டேனில் 30 டிகிரி அப்படி நம்ம பார்க்கும்போது டேனுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ டேன் 30 ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஒய்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிசி தான். நமக்கு இந்த ஆப்போசிட் சைடு தெரியும், அட்ஜசன்ட் சைடை ஃபைண்ட் பண்ணணும். ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட் வரக்கூடியது டேன் டீட்டாவில் வரும். இப்போ ஆப்போசிட் சைடு என்ன, ஏலேருந்து பி வரைக்கும் ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு பியிலேருந்து சி. இந்த ஏபி அப்படின்றது 50√3ன்னு கொஷனில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ராக்கோடைய ஹைட்டு, கீழே இருந்து ராக்கோடைய ஹைட். ஸோ 50√3 போட்டாச்சு. பிசிக்கு நமக்கு வேல்யூ தெரியாது, அதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ டேன் 30 டிகிரிக்கு ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் என்ன வேல்யூ நம்ம பார்த்தோம்னா 1/√3. ஸோ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். டேனில் வந்து எப்போவுமே 30 டிகிரி உங்களுக்கு மார்க் பண்ணி வரும். அந்த 30 டிகிரி வந்ததுன்னா நீங்கள் 1/√3ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டேன் 60 டிகிரிக்கு நமக்கு √3. ஓகே, அண்ட் டேன் 45 இந்த மூணுத்தையும் நீங்கள் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிக்கோங்க. டேன் 45 வந்து 1, 30 வந்தால் 1/√3. ஸோ 13 வரும்போது 1/√3 எழுதுங்க. இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. டேன் 60 வந்தால் டேரெக்டாக √3. இப்போ டேன் 30 டிகிரிக்கு 1/√3 நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணியாச்சு. இங்கே 50√3 ஈக்குவல் டு என்ன ஆன்சர், நமக்கு 50√3 டிவைடட் பை பிசி. நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த பிசியை இங்கே கொண்டு போங்க. அப்போ என்ன ஆகும், 1 × பிசின்றது நமக்கு பிசி ஆகிடுச்சு. டிவைடட் பையில் இங்கே ஒரு √3 இருக்குது. ஈக்குவல் டு 50 × √3. நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது இந்த சிபி, அப்படி இல்லைன்னா பிசி. இந்த பிசி தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ பிசியை மட்டும் நம்ம எல்ஹெச்எஸில் வச்சுப்போம். பிசி ஈக்குவல் டு 50√3 ஆல்ரெடி இங்கே இருக்குது. இங்கே டிவைடில் இருக்க √3 அந்த சைடு கொண்டு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் மாறிடும். நான் 15ன்றதை தனியாக கன்சிடர் பண்ணுங்கள். இன்ட்டு எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த √3யும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த √3 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும், √3 மல்டிப்ளை பண்ணால் 3 தான். அதே மாதிரி √4னா 4, √5 × √5 வேல்யூ 5. ரூட்டால் 2 நம்பர் சிமிலர் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆகி ஒரே நம்பராக தான் வரும். √3 × √3ன்றது 3 ஆகிடுச்சு. 50 × 3 டைம்ஸ் 150 மீட்டர்ஸ். ஸோ ஃபைனலாக பிசின்றது நமக்கு 150 மீட்டர்ஸ்ன்றது ஆன்சர். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலி we have to write the distance between, அப்படி இல்லைன்னா distance of the carன்னு எழுதிக்கோங்க. from the ராக்ல இருந்து காருக்கான டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ராக். ஸோ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ நமக்கு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 150 மீட்டர்ஸ். திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் த கொஷின். தேங்க்யூ.